டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்று எமது பெண் மாணவிகள் கல்வி பெறுவது சம்பந்தமாக, உயர்கல்வியை பெற்றுக் கொள்தல் சம்பந்தமாக சில விடயங்களை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் கற்றுக்கொள்ளும் போது அந்த சமூகமே கற்றுக்கொள்கிறது என்று ஒரு சீன பழமொழி இருக்கின்றது. ஒரு சமூகத்திலே ஒரு பெண் கற்றுக்கொள்கிறாள் என்றால் அந்த முழு சமூகமும் கற்றுக்கொள்வதாக கருத வேண்டும் என்று அந்த பழமொழி சொல்கின்றது. ஆனால் ஒரு ஆண் கற்கின்ற போது அவன் மாத்திரமே கற்றுக்கொள்கின்றான். எனவே பெண்கள் கட்டாயமாக, நிச்சயமாக உயர்கல்வி பெற வேண்டும். நிறைய பெண்கள் உயர்கல்வி பெறுவதில் கரிசனை காட்டுவது குறைவாகவே தென்படுகின்றது. அதிகமான பெண்கள் திருமண வயதை அடைந்ததும் திருமணம் என்ற நிலைக்கு, திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் எல்லோரும், பெற்றோர்களும் எமது குடும்ப அங்கத்தவர்களும் பெண்கள் கல்வி பெறுவதில் அதிக கரிசனை காட்ட வேண்டும். பெண்கள் உயர்கல்வி பெற வேண்டும். பெண்கள் சொந்த காலிலே நிற்பதற்கும், பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை அவர்கள் தவிர்த்து கொள்வதற்கும் அவர்களுக்கு உயர்கல்வி மிக அவசியப்படுகின்றது. உயர்கல்வி பெறுகின்ற பெண்கள் அவர்களின் சொந்த வாழ்க்கையில் சொந்தமாக அவர்கள் ஒரு வருமானத்தை உழைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்களும் ஒரு தொழிலை பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வருவதும் உண்டு. இருந்தாலும் அந்த பெண்களுக்குரிய தைரியமும் அந்த பெண்களுக்குரிய பொருளாதார பலமும் ஏற்படுவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக சில பாடசாலைகளில், சில பெண்கள் பாடசாலைகளிலே மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம், மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட சில மாணவிகள் கூட அந்த கல்வியை பெறாது திருமண பந்தத்தில் இணைந்த ஒரு துர்ப்பாக்கியமான நிலை எமது சமூகத்திலே காணப்படுகின்றது. அதற்கான புள்ளி விவரங்கள் கூட இருக்கின்றது. பாடசாலைகளின் பெயர்களை கூட கூறலாம். அந்த அடிப்படையில் பெண்கள் கல்வியில் இருந்து பின்னே செல்கின்றார்கள். எனவே பெண்கள் உயர்கல்வி பெற வேண்டும். பெண்களின் உயர்கல்வி நிலையை அதிகரிப்பதற்குரிய வழிவகைகளை நாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் உயர்கல்வி பெறுகின்ற போது அந்த சமூகமே முழு கல்வியின் பக்கம் திரும்புவதாகவே நாம் கருத வேண்டும். எனவே பெண்கள் ஐடி, சாஃப்ட்வேர் என்ஜினியரிங், மருத்துவத்துறை போன்ற, சட்டத்துறை போன்ற பல்வேறு துறைகளிலும் கல்வி கற்பதற்குரிய வாய்ப்புகளும் வசதிகளையும் நாம் எல்லோரும் ஏற்படுத்தி கொடுப்போம். பெண்களும் கல்வி கற்பதற்குரிய நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.